Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பேசிக் லெவலில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நான் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ்னு ரெண்டுலேயுமே வீடியோ போட்டுட்ருக்கிறேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தனித்தனியாக பார்த்துக்கோங்க. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து 2 லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 லைன்ஸுக்கு இடையில தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நாட் போட்டு அந்த பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில அந்த நாட்டை வச்சுட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டுக்கு அடியில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் கீழே உள்ள ஃபர்ஸ்ட் லைனில் நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்துட்டு அந்த மேலே உள்ள லைனில் குத்தி த்ரெட்டை எடுத்து நேராக கீழே இழுக்கிறோம். பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு நாட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. இனி வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது பாருங்கள் டைட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாட் ஃபார்ம் ஆச்சுல, அது பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே த்ரெட்டை எடுத்து திருப்பியும் கீழே இழுத்து, இனி த்ரெட்டை மெதுவாக இழுக்கும்போது டைட் ஆகுதா, இது பக்கத்தில் ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் வந்து ஈவனாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டிச் முழுசுமே ஈவனாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி த்ரெட்டு மாட்டிக்கிச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்தே கழட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்தே போடுற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், கீழே ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். திருப்பி த்ரெட்டை மேலே எடுத்து மேலேருந்து கீழே இந்த நாட் பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், திருப்பியும் ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் வந்து மேலே எடுத்துகிட்டு போய் த்ரெட்டு இழுக்கும்போது கரெக்டாக வரலன்னா அது கரெக்டாக வர்றது வரைக்கும் கழட்டி போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக ஏனோ தானோன்னு போட வேண்டாம். நம்ம அது பர்ஃபெக்டாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து திருப்பி கழட்டிட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து கீழே எடுத்து கீழே ஒரு லாக் செயின், பக்கத்தில் வலது பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் அதே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் மேலேருந்து கீழே எடுத்து அந்த நாட் மாதிரி உள்ளதில் அது பக்கத்துலேயே ஒரு நாட், இதுக்கு ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் அந்த த்ரெட்டை அப்படியே மேலே எடுத்து வேறு எங்கேயுமே நாட் போட தேவையில்லை. இப்படி த்ரெட்டை இழுக்கிறோம்ல, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம நாட் போடுவோம். இது எந்த இடத்துலையும் நாட் போட தேவையில்லை.
பாருங்கள், இதில் ஒரு லாக் செயின், பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச். திருப்பி வந்து த்ரெட்டை மேலே எடுத்து மேலேருந்து கீழே இழுத்து த்ரெட்டை டைட் பண்ணிவிட்டு ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இதே தான் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்புல எங்கே வேணாலும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிசைனில் ஃபஸ்ட் இப்படி ஒரு லைனில் மட்டும் போட்டால் பட்டன் ஹோல் ஸ்டிச் பர்ஃபெக்டாக வந்துடும் நினைக்காம ஏதாவது ஒரு டிசைன் அதில் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து நோக் அண்ட் கார்னர்ஸ், அந்த வளைவு, கர்வ்ஸ், அந்த மாதிரி லைன்ஸ்லலாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிற ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால் வந்து ஏதாவது டிசைன் கூட எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட்டுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். பேசிக் லெவலுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவலுங்கிற இதில் இருக்கும். பாருங்கள், த்ரெட்டை மேலே எடுத்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து இழுத்துட்டு அந்த லாக் மாதிரி விழுதில்ல, அந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது எடுத்த லூப்பை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டு திருப்பி அந்த ரெண்டாவது லூப்பை இந்த மாதிரி உள்ளே வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நாட் விழுந்துடுச்சு. நம்ம நாட் போட்டோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம இப்போ ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இது நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ட்ரேசிங் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ட்ரேசிங் வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம அந்த பட்டர்ஃப்ளை டிசைனில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. டார்க் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. நாட் போட்டு லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு அந்த நாட்டு பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் சுற்றி லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இது பக்கத்துலேயே இன்னொரு லைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு லைன் போட்டு 2 லைன்ஸ் போட்டிருந்தோம்ல, அது மாதிரி நீங்கள் இதில் கூட ஒரு லைன்ஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. ஈவனாக வரும். அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து ஈவனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து லைன்ஸ் போடாமல் ட்ரை பண்ணும்போது அன்ஈவனாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். 2 லைன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணும்போது எப்படி 2 லைன்ஸ் போட்டு பண்ணமோ அதே மாதிரி இந்த டிசைன்லேயும் 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம்.
லைன்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இனி ஸ்டார்ட் பண்ணலாம். இனி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். பாருங்க, மேலேருந்து த்ரெட்டை கீழே இழுத்துட்டு கீழே அதில் ஒரு லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலே இருந்து கீழே அதில் லாக் செயின், பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து கீழே லாக் செயின், செயின் ஸ்டிச், திருப்பி மேலேருந்து கீழே லாக் செயின். இது மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். மேலேருந்து த்ரெட்டை எடுத்து கீழே ஒரு லாக் செயின், பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலே கொண்டு போய் மேலேருந்து கீழே லாக் செயின், ரைட் சைடில் செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலேருந்து கீழே அந்த கீழே இழுத்து போடுறோம்ல அதில் மட்டும்தான் லாக் பண்ணுறோம். வேறு எங்கேயுமே நம்ம லாக் பண்ணவே இல்லை. பாருங்கள், இந்த கர்வ் மாதிரி வருதில்ல, இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கர்வ் லைன்ஸில் நம்ம எந்த மாதிரி பென்சிலில் ட்ராயிங் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த லைன்லேயே தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த லைன்லேயே கார்னர் மாதிரி இருக்குதுல்ல, அதில் ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டு மேலே எடுத்து மேலேருந்து கீழே எடுத்து அதில் ஒரு லாக் செயின், பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலே உள்ள லைன்லேருந்து கீழே எடுத்து கீழே ஒரு லாக் செயின், பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி சின்ன ட்ராயிங்ஸில் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்படியே தான் நம்ம ஃபுல் ட்ராயிங்க்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் இன்னும் 2 கர்வ் மாதிரி அந்த வளைவு இருக்குது. அந்த வளைவு பார்ட்லேயும் நம்ம இப்போது பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா பார்ட்டுக்கு நான் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்குறேன். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.